தெய்வம் மனித ரூபேனான்னு சொல்லுவாங்க. தெய்வம் என்றைக்கும் நம்மக்கிட்ட நேரில் வந்து காட்சி கொடுத்து இந்தா நீ கேட்ட வரம் அப்படின்னு தரப்போகிறது கிடையாது. தெய்வம் எப்போதுமே மனித ரூபத்தில் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தெய்வத்துக்கிட்ட நாம் கேட்குற வரத்தை நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட பெறும்போது அந்த மனிதர்கள் தெய்வ ஸ்வரூபமாக ஆகிடுறாங்க. இன்றைக்கி நாம் அப்படி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது இரவு நேரம். சாலையின் ஓரமாக ஒரு 12 வயது சிறுவனை நிற்க வச்சு ஒரு காவல்துறை அதிகாரி மணிக்கணக்காக ஏதேதோ கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சிறுவனும் சளைக்காமல் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த சாலை வழியாக போன பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியமாக அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே போனாங்க. சில சமயத்தில் அந்த சிறுவன் ஏதோ கேட்க அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு பொறுமையோட பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த பொதுமக்களில் சிலர் தங்களோட மொபைலில் அந்த காட்சியை படமாகவும் எடுத்தாங்க. அப்படி எடுத்த ஒரு படத்தால் தான் இந்த விசித்திரமான விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர், இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த நல்ல காரியம். ஆமாங்க, இந்தூர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தான் அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவன் ஒருவனுக்கு இலவசமாக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தினமும் தெரு ஓரத்தில் நின்று அந்த காவல்துறை அதிகாரியோட பெயர் வினோத், அந்த 12 வயசு மாணவனோட பேர் ராஜு. எப்படி ஆரம்பமானது இந்த டியூஷன்? கடந்த ஆண்டு ஒரு ஊரடங்கு மாலையில் காவல்துறை அதிகாரி வினோத் வழக்கமான ரோந்து பணியில் இருக்கும்போது தான் தற்செயலாக அந்த பையனை பார்த்தாரு. சாலையோரத்தில் சோகமான முகத்தோடு நின்று போலீஸ்காரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் ராஜு. அவனை அருகே அழைச்சார் வினோத். யார் தம்பி நீ? ராஜு தன்னோட கதையை சொன்னான். அப்பா ரோட்டோரம் டிஃபன் கடை வச்சுருந்தாரு. ஊரடங்கால் கடையை மூடிட்டாங்க. ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். ஆனாலும் அந்த சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். எதிர்காலத்தில் என்ன ஆக விரும்புகிறாய் ராஜு? உங்களை போல் போலீஸ் ஆகணும் சார். வினோத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். போலீஸ் ஆக ஆசையா? ஆமாம் சார். ஊரே அடங்கி ஒடுங்கி இருக்கிற நேரத்துலையும் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறீங்க. எனக்கும் இதை போல் சேவை செய்ய ஆசை. வெரி குட். ஆனால் ஸ்கூலுக்கு எப்போ போவ? எப்போ திறக்கும்னு தெரியல சார். ஏதாவது டியூஷனுக்கு போகலாமே தம்பி? இல்லை சார், அதுக்கும் ஃபீஸ் கட்டணும்ல. ஓ. கொஞ்ச நேரம் யோசிச்சார் வினோத். ஒன்று செய்யலாம். என்ன சார்? நாளைக்கு இதே நேரம் இரவு 8 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடு. அடுத்த நாள்லேருந்து ஆரம்பமானது அந்த இலவச டியூஷன். டியூட்டியை முடிச்சுட்டு வரும் வினோத் தினமும் அந்த பையனுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார். டியூஷனுக்கான இடம் காவல் நிலையத்திற்கு அந்த பையனை அழைத்து செல்ல அவர் விரும்பலை. எனவே அவர் வசம் போலீஸ் ஜீப் இருந்ததால் ஏதாவது ஒரு தெரு விளக்கின் அடியில் அதை நிறுத்தி வச்சுட்டு ஜீப் பேனட்லேயே வச்சு பாடம் நடத்துவார் வினோத். ஜீப் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசலில் அல்லது தெருவில் எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே டியூஷன் சென்டர். சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கான் ராஜு. அதை விட சந்தோஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு வினோத். மீடியாக்காரர்கள் காவல்துறை அதிகாரி வினோத் கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் இருக்குது இந்த புது டியூஷன் அனுபவம்? சிரிச்சார் வினோத். ஏற்கனவே இதற்கு முன் அவர் பணிபுரிந்த ஊர்களெல்லாம் இதே போல் பலருக்கும் டியூஷன் எடுத்திருக்காராம். அவர்கிட்ட படித்த சில மாணவர்கள் இப்போது காவல்துறையில் பணிக்கும் சேர்ந்துருக்காங்களாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாக காவல்துறைக்கு பெருமை சேர்க்குற ஒரு மனிதர் இந்த வினோத். காக்கி சட்டையினாலே கடுமைன்னு சிலர் நினைக்க வைக்கிறாங்க. ஆனால் கடவுள் கூட சில வேளைகளில் காக்கி சட்டை அணிஞ்சிக்கிட்டு வரலாம் இல்லையா? என வினோத் போல இருக்கும் சிலர் நினைக்க வைக்கிறாங்க. பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். நாங்கள் மேலே சொல்லியிருக்கிற நிஜ சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனல் லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.